இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkart பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி 2 நிமிஷத்துல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ லோனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் எனக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணலை. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், என்னென்ன ஃபில் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ Flipkart வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபினான்சியல் கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி மூலமாக தான் இவங்க வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சேலரிடுக்கு மட்டும்தான் லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஓரளவு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்க ஏதாவது ஒரு ஃபினான்சியல் கம்பெனி உங்களோட சிபில் ஸ்கோருக்கு லோன் ஆஃபர் பண்ண வில்லிங்காக இருந்தாங்கன்னா ஸோ அதோட டைப் பண்ணி உங்களுக்கு இந்த லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து லோன் இப்போ அப்ரூவ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1 lakh அப்ரூவ் ஆயிருக்கு. இந்த லோனை ப்ரொவைட் பண்ண கம்பெனி எது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட Flipkart அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அக்கௌண்ட் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபினான்சியல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Flipkart பர்சனல் லோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Flipkartை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இவங்களோட டைப்பில் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் பார்ட்னரோட நேம் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர், அடுத்தது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை என்டர் பண்ணிட்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர் இந்த மூணையும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. வித் ஃபிளாட் நம்பரோட சேர்த்து பின்கோடையும் வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஆஃபீஸ் இமெயில் ஐடி அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னா உங்களோட வேற ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அதோட பர்பஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஹோம் மேக்கரா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டைப், நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி இல்லை வந்து நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சிருக்க ரன் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி வந்து எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் எதுவோ அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது தவிர வேற எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது வருதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, இல்லை செக்காக கொடுக்குறாங்களா, இல்லை கேஷாக கொடுக்குறாங்களா, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நான் ஃபில் பண்ண டீட்டெயில், வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் இங்கே ஓவராலாக ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேலே கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து கரெக்ஷனும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் யுவர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி விழும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ரீஃப்ரெஷ் வந்து பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைப் பார்ட்னர் எல்லாரோடையும் இந்த உங்களோட டாக்குமெண்ட்டை கொண்டு காட்டி ஸோ எந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ண எலிஜிபிள் இருக்குதோ அந்த கம்பெனியை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எந்த கம்பெனியுமே லோன் ஆஃபர் பண்ணலை, உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து எந்த கம்பெனி லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ப்ரிப்பேரிங் அப்படின்னு விழுந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் ரிஜெக்டட்னு வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீலோட் ஆச்சு. அப்படி ரீலோட் ஆனதில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணாங்க. ஸோ நமக்கு லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சாய்ஸன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 lakh லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்னொரு கம்பெனி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன கம்பெனி அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியல, ரொம்ப சின்ன லோகோவாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 85,000 ரூபாய் நமக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த 2 ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா 2 ஃபினான்சியல் கம்பெனி நமக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ண வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி நமக்கு லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க, கிரெடிட் சாய்ஸன் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மந்த்து, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 9 மந்த்து, இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை 1 by 1 உங்களுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இஎம்ஐ கொடுக்குற மாதிரி. இதில் வந்து வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் தான், கம்மிலாம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.12% பர் மந்த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுவோம். இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, எவ்வளோ கைக்கு வரும், அதே போக என்னென்ன டாக்குமெண்ட் ஃபீலாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து 1 lakh. இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 4130 ரூபா டெபிட்டட் ஆயிரும். ஸோ இந்த 4130 ரூபா பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 95,870 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9529 ரூபா வருது. லோன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 12 month வந்து போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 2.12% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு வருஷம் நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,14,348 ரூபா நம்ம வந்து பே பண்ணது பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 February 2026 இருந்து லாஸ்ட் இஎம்ஐ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 February 2027 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 February 2026 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 February 2027 இஎம்ஐ வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வட்டி மாறாது, இஎம்ஐ அமௌண்ட் மட்டும் வந்து மாறுது. 12,325 ரூபா நீங்கள் ஒரு மந்த்துக்கான இஎம்ஐயாக பே பண்ணணும். அதுக்கு அடுத்தது இருக்கிறதுலே லோயஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 month எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 17,928 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் எடுத்தால் உங்களால் கரெக்டாக வந்து பர் மந்த்துக்கான இஎம்ஐயை பே பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் திஸ் ஆஃபர் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேவிசி டீட்டெயிலை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் இருந்து. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை மை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 digit ஆதார் நம்பரை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாகருக்கான 6 digit பின் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான பின் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஆதார் ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிடுச்சு. யுவர் கேஒய்சி வெரிஃபிகேஷன் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கேஒய்சி வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டன் வந்து விழுந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 ரூபி ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். ஸோ இது வந்து வெரிஃபைட் ஆனதுமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியோ இல்லை ஜஸ்ட் ஓடிபியை யூஸ் பண்ணியோ உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்த இந்த லோன் அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நான் வந்து டேரெக்டாக மேனுவலாக பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுதோ அதுக்குன்னு செப்பரேட்டாக அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர், இதில் நீங்கள் லோன் வாங்கும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களோட லோன் டீட்டெயில் அங்கே காமிக்கும். அங்கேயும் நீங்கள் மேனுவலாக பே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியும் ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அவங்களே டெபிட்டட் வந்து பண்ணிக்குவாங்க. ரெண்டையும் சேர்த்து குழப்பி 2 டைம் உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் டெபிட்டட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் மேனுவலாக பே பண்ணுறீங்க. அந்த மாதிரி பே பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ எனக்கு வந்து லோன் தேவைப்படலை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ப்ரொசீஜரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.